வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவில் தீபாவளி பண்டிகைக்கு அடுத்தபடியாக நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் நிகழ்வு என்றால் அது விநாயகர் சதுர்த்தி தான். அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இன்று விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் சர்வதேச சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்று ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி அதிகாலை 4 மணி முதலே கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதன் பிறகு விநாயகருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து உற்சவருக்கு பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், விபூதி, சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட 11 வாசனை திரவியங்கள் மூலம் அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனம் நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று கொண்டு விநாயகரை தரிசித்து வருகின்றனர். மேலும் தனிநபர் அர்ச்சனைகள், விசேஷ பூஜைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பக்தர்கள் அனைவரும் தரிசிக்கும் வகையில் சர்வ திவ்ய தரிசனத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து பக்தர்களுக்கும் இடைவிடாது லட்டு பிரசாதம் வழங்கப்படுகின்றது. மேலும் 20,000 பேருக்கு அன்னதானமும் வழங்கப்படுகின்றது. இதற்காக 20,000 லட்டு தயாரிக்கப்பட்டுள்ளது. மதியம் 2 மணிக்கு நடை சாத்தப்பட்டு மீண்டும் 4 மணிக்கு திறக்கப்படும். இரவு 10 மணிக்கு நடை சாத்தப்படும். இரவு மூஷிய வாகனத்தில் விநாயகர் வீதியுலா நடக்கின்றது. புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா முன்னிட்டு விழுப்புரம் மற்றும் கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் தொடர் விடுமுறை காரணமாக புதுச்சேரிக்கு வந்த வெளி மாநில சுற்றுலா பயணிகள் என 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து விநாயகரை தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டதால் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதுபோன்று புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து விநாயகர் ஆலயங்களிலும் வழக்கமான உற்சாகத்துடன் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் அவரது ஆதரவாளர்கள் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர். அந்த வகையில் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த பாஜக மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா உழவர்கரை ரீனா மஹாலில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சிறப்பித்தார். அவருக்கு பாஜக மாநில செயலாளர் சரவணன் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு புடவை, அரிசி, கோதுமை, சர்க்கரை, மைதா உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளை வழங்கினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவ ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா நேற்று இரவு அணங்கை பூஜையுடன் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இதனைத் தொடர்ந்து இன்று பிரம்மோற்சவ விழா கொடியேற்றப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். पांचरात्रागमाचार्यं वंदे वैकुंठ भूपतिं नमः सकल कल्याण गायिने விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவை முன்னிட்டு புதுச்சேரியில் கல்வியில் சேவையில் முதன்மையான சாம்பல் கல்வி அறக்கட்டளை ஒரு அங்கமான பிரிட்டிஷ் இன்டர்நேஷனல் அகாடமி சார்பாக புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலில்
பிரம்மாண்டமான 15 கிலோ ஒரே லட்டு மகா பிரசாதம் கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆலய நிர்வாகம் சார்பில் 15 கிலோ லட்டு பிரசாதம் மணக்குள விநாயகருக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. மேலும் பக்தர்களுக்கு இனிப்பு, ஜாங்கிரி உட்பட பிரசாதங்களை அறக்கட்டளை மற்றும் பிரிட்டிஷ் இன்டர்நேஷனல் அகாடமி நிர்வாகிகள் வழங்கினார்கள். இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நாடக தந்தை தவ திரு சங்கரதாஸ் சுவாமிகள் 157வது பிறந்தநாள் விழா இன்று புதுச்சேரி ராதே அறக்கட்டளை சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி புதுச்சேரி கருவடிக்குப்பம் இடுகாட்டில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் உள்ள சங்கரதாஸ் சுவாமி சிலைக்கு புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி மற்றும் கலை இலக்கிய அறிஞர்கள், புலவர்கள், பாவலர்கள் மற்றும் நாடக கலைஞர்கள், தெருக்கூத்து கலைஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சங்கரதாசர் பாமாலை என்ற தலைப்பில் 24 வரிகளில் பாமாலை சூடி சங்கரதாஸ் சுவாமிகளின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான நாடக கலைஞர்கள், சினிமா துறை நடிகர்கள், தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் பொதுநல அமைப்பினர் என திரளாக கலந்து கொண்டு மரியாதையை செலுத்தினார்கள். இதுகுறித்து ராதே அறக்கட்டளை நிறுவனர் கூறும்பொழுது, புதுச்சேரி அரசு சார்பில் நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகளின் நினைவு நாளை மட்டும் அரசு விழாவாக கொண்டாடப்படுகின்றது. அதேபோன்று சங்கரதாஸ் சுவாமிகளின் பிறந்த நாளையும் அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். ஆசிரியர் தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட 3 அரசு பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா வழக்கறிஞரும் சமூக சேவகருமான சசி பாலன் தலைமையில் நடைபெற்றது. இதில் 3 பள்ளிகளில் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் சால்வை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கி அவர்களின் சிறப்பான பணியை வழக்கறிஞர் சசி பாலன் பாராட்டினார். மேலும் அவர்களின் பணிகளை பாராட்டி பேசியதோடு அவர்களுடன் கலந்துரையாடினார். இதில் திரளான பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட உழவர்கரை தொகுதி இளைஞர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் வருகின்ற செப்டம்பர் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அவரது பிறந்தநாள் விழாவை அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பாஜகவினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பூஜைகளோடு தற்பொழுதே கொண்டாட துவங்கியுள்ளனர். அதன்படி பாஜக பிரமுகர் ஹாப்பி இன் கெஸ்ட் ஹவுஸ் உரிமையாளருமான சமூக சேவகர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் அவரது தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நீட ராஜபெயர் வீதியில் உள்ள ஹாப்பி இன் கெஸ்ட் ஹவுஸ் அருகே நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுமார் 1000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு இலவச அரிசி உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. மேலும் பாஜக பிரமுகர் கார்த்திகேயன் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். இதில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஓம் சக்தி ரமேஷ், ஆட்டுப்பட்டி பாஸ்கர் உட்பட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகின்றது. காலை முதலே தங்களது வீடுகளில் விநாயகரை வைத்து வழிபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி 45 அடி சாலையில் உள்ள ஸ்ரீ ஜெயின் இனிப்பகம் ஒன்றில் அதன் நிறுவனர் விக்ரம் முயற்சியில் ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தியின் பொழுது பெரிய அளவிலான லட்டு தயார் செய்யப்பட்டு பூஜை செய்யப்படுவது, பூஜைக்கு வைப்பது வழக்கம். 21 ஆண்டுகளுக்கு முன்பு 11 கிலோவில் செய்த லட்டின் எடையை ஒவ்வொரு ஆண்டும் 5 கிலோவாக அதிகரித்து 21வது ஆண்டாக இன்று 111 கிலோ எடை உள்ள பிரம்மாண்ட லட்டு செய்யப்பட்டு விநாயகருக்கு படையில் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. 3 தினங்கள் படைகளில் வைக்கப்பட்டிருக்கும் இந்த மெகா லட்டு 3ஆம் நாளில் கடைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து கடையின் உரிமையாளர் விக்ரம் கூறுகையில், உலக நன்மை வேண்டியும் இயற்கை பேரிடரில் இருந்து பொதுமக்களை காக்க வேண்டி விநாயகர் சதுர்த்தி விழாவில் பெரிய லட்டு செய்து விநாயகருக்கு சிறப்பு யாகம் மற்றும் பூஜை நடத்தப்படும் என்றும், அனைவரும் விநாயகரை பெரிதாக வைக்க நினைப்பார்கள். நாங்கள் லட்டுவை பெரிதாக வைத்து பூஜை செய்து பொதுமக்களுக்கு பிரசாதமாக வழங்கி வருகின்றோம். அதன்படி 21 வருடங்களுக்கு முன்பு 11 கிலோவில் துவங்கி வருடந்தோறும் 5 கிலோ என தற்பொழுது 22வது ஆண்டாக 111 கிலோ லட்டு செய்யப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். புதுச்சேரி புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா நடைபெற்றது. கல்வித்துறை முன்னாள் இணை இயக்குநர் பார்த்தசாரதி, பள்ளியின் முன்னாள் மாணவியும் மருத்துவ மேலாளருமான பால சரஸ்வதி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டார்கள்.
பள்ளி ஆலோசனை குழு தலைவர் ஜோசப் பால் அடிகளார் தலைமையில் பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் கௌரவிக்கப்பட்டனர். பல்வேறு போட்டிகளில் வென்றவர்களுக்கு பரிசளிக்கப்பட்டது. பள்ளி தாளாளர் ஃபெட்ரிக், பள்ளி மருத்துவ இயக்குனர் ஜீட்டா ஃபெட்ரிக், பள்ளி முதல்வர் ஸ்டெல்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். NSS சார்பில் நடத்தப்பட்ட போட்டிகளில் வென்ற ஆசிரியர்களுக்கும் பரிசளிக்கப்பட்டது. முன்னதாக தமிழ் ஆசிரியர் ராஜலட்சுமி எழுதிய தமிழர் தனிப்பெருங்கலைத்திறன் மாநகர மாட்சிகள் எனும் மரபு பாடல்கள் அடங்கிய நூல்கள் வெளியிடப்பட்டன. புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதனை ஒட்டி காலை முதலே அனைத்து தரப்பு மக்களும் விநாயகர் சிலை உள்ளிட்ட பூஜை பொருட்களை ஆர்வமுடன் வாங்கி சென்று விநாயகருக்கு பூஜை செய்து வணங்கி வருகின்றனர். மேலும் பல்வேறு பகுதிகளில் அந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் அனைவரும் தனது சொந்த செலவில் பெரிய அளவில் விநாயகர் வைத்து பொது வழிபாடும் நடத்தி வருகின்றனர். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு புதுச்சேரியில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல தரப்பினரும் போராடி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி சோலை நகரில் அப்பகுதி இளைஞர்கள் சார்பில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. அதில் விநாயகரிடம் மக்கள் மின் கட்டண உயர்வை குறைக்க வேண்டும் என்று மன உருகி வழிபட்டனர். பக்தர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட விநாயக பெருமான், பக்தர்களே கவலை வேண்டாம், மின்சார கட்டணத்தில் இருந்து காப்பாற்றப்படுவீர்கள் என்றும் மின்துறை தனியார் மயமாவதில் இருந்தும் காப்பாற்றப்படுவீர்கள் என்றும் பக்தர்களின் வேண்டுதலுக்கு விநாயக பெருமான் உறுதிமொழி அளிப்பது போன்று வாக்குறுதி தட்டிகளை கையில் பிடித்தபடி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் ஈரம் ஃபவுண்டேஷன் நிறுவனருமான ஈரம் ராஜேந்திரன் விநாயக பெருமானுக்கு பூஜைகள் செய்து அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் சோலை நகரை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.